வணக்கம். இன்னைக்கு ஆனந்த் முருகன் ரிவ்யூல நம்ம பார்க்க போற படம் தலைவன் தலைவி. இந்த படத்துல விஜய் சேதுபதி, நித்யா மேனன், யோகி பாபு அது போக ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. டைரக்டர் பாண்டிராஜ் இந்த படத்த இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட கதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, பெருசா கதையெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நார்மல் ஒரு ஃபேமிலி ட்ராமா. ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அந்த பொண்ணுக்கு அவங்க மாமியார், நாத்தனார் அவங்க கூட இருக்கிற சண்டை. இதுதான் ஒரு படம். இது சொல்லணும் அப்படின்னா. பட் இந்த விஷயத்த அ எவ்வளவு கலர்ஃபுல்லா, எவ்வளோ ஐ மீன் காமிக்கலா வந்து கொண்டு போணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. மெயின் அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, அப்படியே சீரியஸா வர்ற மாரி வந்துட்டு, அத டக்குனு ஹியூமரா மாத்துனாங்க அந்த சீன. அதுவா இருக்கட்டும். ஆம் யோகி பாபுவோட அங்கங்க வர்ற சின்ன சின்ன பஞ்சா இருக்கட்டும். உண்மையிலேயே ரசிக்கும்படியா இருந்தது. அ கதைக்குள்ள போறதுக்கு இவங்க கொஞ்சம் அதிகமாவே டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒண்ணு தான் கொஞ்சம் லேக். ஏன்னா, இது ஒரு தின் லைன் தான். இந்த லைனுக்குள்ள சீக்கிரம் போயிட்டோம்னா படத்த சீக்கிரம் முடிக்கணும். ஸோ, அதனால அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். மத்தபடி அ ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எந்த சீனுமே பெருசா போர் அடிச்ச மாரி இல்ல. மெயினா மியூசிக். மியூசிக் வந்து அந்த "ஹோட்டல் மிட்டாய்" ஆஃப் கோர்ஸ் தியேட்டர்ல செம்ம ரெஸ்பான்ஸு. பாட்டு பார்க்கறதுக்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஃபுல்லா. மற்ற பாடல்களும் கேட்கும்படியா தான் இருந்தது. பேக்கிரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப நல்லாவே இருந்தது. குறை சொல்ற அளவுக்குலாம் பெருசா ஒண்ணும் இல்ல. ஸ்டண்ட்ஸ் ஆஃப் கோர்ஸ் டீசென்ட்டா அந்த கிராமத்து சைடுல எப்படி ஸ்டண்ட் இருக்கணுமோ, அதுக்கேத்த மாரி இருந்தது. மெயினா சொல்லணும்னா விஜய் சேதுபதி, நித்யா மேனனோட ஆக்டிங் தான் சொல்லணும். 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருந்தது அப்படி அழகா தெரிஞ்சது. நீ பெருசா, நான் பெருசான்றத அவங்க போட்டி போட்டு நடிச்சிருந்தாங்க. 2 பேருமே அந்த கேரக்டருக்கு அவ்ளோ ஆப்ட்டா இருந்தாங்க. மெயினா விஜய் சேதுபதி சொல்ல தேவையில்ல. நித்யா மேனன்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த கேர்ள் நெக்ஸ்ட் டோர் தான். ஸோ இந்த மாரி கேரக்டர் நம்ம வீட்லயே பார்த்திருப்போமே! நம்ம வீட்டு பக்கத்துல பார்த்திருப்போமே! சொந்தக்காரங்களுக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்காதுன்னு நெனைக்கிற அளவுக்கு அவங்களோட ஆக்டிங் இருந்தது. அத விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போய் பார்க்குறாங்க, இல்ல ஒரு லவர்ஸ் போய் பார்க்குறாங்கன்னா, தே கேன் ரிலேட் தெம்செல்வ்ஸ். ஏன்னா ஒரு இயக்குனருடைய ஒரு படைப்போட வெற்றி என்னவா இருக்க முடியும்னா, அந்த அந்த கதாபாத்திரங்கள்ல இந்த படத்த பார்க்குறவன் தன்னை ரிலேட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னாலே படம் ஹிட். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுல நெறைய சீன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் ரிலேட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு எதார்த்தமா இருந்ததுன்னு சொல்லலாம். மெயினா பாண்டியராஜோட பிரில்லியன்ஸ் எதுல பார்க்கலாம் அப்படின்னா, இது ஒரு ஃபேமிலி டிராமா. இத வந்து கிளைமாக்ஸ்ல சுபம்ல தான் முடிச்சாகணும். ஸோ அந்த சுபம்ல முடிக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டோம். அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சு, அந்த ட்விஸ்ட்க்கு அப்புறம் அத திரும்பி ஒரு காமெடியா வச்சதெல்லாம் வந்து அதோடைய பெரிய புத்திசாலித்தனம்னே சொல்லலாம் ரைட்டிங்ல. அது என்ன அப்படிங்கிறத நீங்க தியேட்டர்ல பார்த்தா தான் தெரியும். இங்க சொன்னா ஸ்பாயிலர் ஆயிரும். அந்த ஹோல் இந்த படத்த நம்ம ரசிச்சோம். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். மோரோவர் இந்த படத்துக்கு நான் குடுக்குற ரேட்டிங் வந்து 3.5 அவுட் ஆஃப் 5. எல்லாரும் இந்த படத்த தியேட்டர்ல பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க.